மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்.ஹெச். ஜவாஹிருல்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில் 65 கோடி ரூபாய் செலவில் புதிய ஹஜ் இல்லம் தொடங்குவதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள். புனித ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இருக்கின்றோம். இந்த கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கதர் என்ற கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட மேலான இரவு என்று திருக்குரான் வர்ணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உள்ளக்குமரல்களை எல்லாம் தெளிவாக அறிந்து புரிந்து மிக சிறப்பாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்துடன் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவு 2024 திரும்ப பெற வேண்டும் என்ற மிக சிறப்பான தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதை நான் வழிமொழிகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரணமாக இந்த சட்டத்தில் 44 திருத்தங்கள் இருக்கின்றது என்று பரவலாக சொல்கிறார்கள். இதில் 44 திருத்தங்கள் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 115 திருத்தங்கள் இருக்கின்றது. அதாவது 33 புதிய உள்ளீடுகள், 45 மாற்றங்கள், 37 நீக்கப்பட்ட விதிகள் என மொத்தமாக 115 திருத்தங்கள் இருக்கின்றது. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்களை கொண்டு வருவது என்பது அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆக்குவதற்கு சமமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய 40வது விதி, 104வது விதி, 107வது விதி, 108வது விதி, 108A இந்த விதிமுறைகளை எல்லாம் திருத்தியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மாவட்ட ஆட்சியரிடம் இந்த சொத்துக்களை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்தது என்பது நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு பணியாகத்தான் இருக்கின்றது. பரவலாக வக்ஃபு சொத்துகள் ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பயனுடையது என்ற ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் கல்லூரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஒரு வக்ஃபு தான். அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளில் பெரும்பான்மையான மாணவர்கள் எங்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை வக்ஃபு கல்லூரி அது ஒரு வக்ஃபாக உருவாக்கப்பட்டாலும் கூட அதில் படிக்கக்கூடிய மாணவ மணிகளில் பெரும்பான்மையானோர் முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வக்ஃப் வாரியத்தில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய மத்திய வக்ஃபு குழுமத்திலும் அதே போல் மாநில வக்ஃப் வாரியத்திலையும் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கின்றது. இதில் மிக கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கவுன்சில்களில் வக்ஃப் போர்டில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய இந்த புதிய திருத்த சட்டம் முஸ்லீம் அல்லாதார்கள் தமிழ்நாட்டில் கூட ஏராளமானோர் முஸ்லீம்களால் பலன் பெற்றவர்கள் வக்ஃபு சொத்துக்களை தங்கள் சொத்துக்களை வக்ஃபு செய்து இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.